இஸ்லாமியர்களின் பண்டிகைகளின் ஒன்றான தியாக திருநாள் என்று அழைக்கப்படும் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் சிறப்பு பிரார்த்தனை குனியமுத்தூர் NSK திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த தொழுகையில் ஆண்கள், பெண்கள் என்று 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பு தொழுகையின் போது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாநில பிரதிநிதி சாதிக் அலி அவர்கள் பக்ரீத் திருநாள் உருவான வரலாற்றினை நிகழ்வாக சொற்பொழிவாற்றினார். மேலும் இஸ்லாமியர்களின் வழிபாட்டிற்கு தொடர்ந்து கோவையில் இடையூறு ஏற்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இதில் மாநில பொருளாளர் உமர் ஹாஜியார், தமுமுக மாநில செயலாளர் சாகுல் ஹமீது, மாவட்ட தலைவர் சர்புதீன், மாவட்ட செயலாளர் முஜிபுர் ரஹ்மான், மாவட்ட பொருளாளர் சிராஜுதீன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் அகமது கபீர், ரெக்ஸ் ரஃபீக், துணைத் தலைவர் TMS அப்பாஸ், துணை செயலாளர்கள் நூர்தீன், அசாருதீன் மற்றும் பலர் கலந்து கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில இதில் அல்ஹா என்று சொல்லக்கூடிய பெருநாள் முஸ்லிம்கள் உலகம் முழுவதும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளை பொறுத்தவரையில இது ஒரு தியாக திருநாள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு வரலாற்று சம்பவத்தை நினைவு கூறும் வண்ணமாக இந்த பெருநாள் தொழுகை இன்றைக்கு இங்கே நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு முஸ்லிம்கள் 17.25 லட்சம் முஸ்லிம்கள் சவுதி அரேபியாவுடைய காபா என்று சொல்லக்கூடிய அந்த புனித மிக்க தலத்திலே இன்றைக்கு ஹஜ்ஜுக்காக ஒன்று குழுமி இறைவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லாத முஸ்லிம்கள் அவருடைய ஊர்களிலே இன்றைக்கு ஆடு, மாடு போன்றவர்களை குர்பானி கொடுத்து அந்த குர்பானி மூலமாக தன்னுடைய உறவினர்களுக்கும் அதே நேரத்தில் அண்டை வீட்டாருக்கும் இன்னும் எல்லா சமூக மக்களுக்கும் அதை வழங்கி அதை சமைத்தும் வழங்குகின்றார்கள். மகிழ்ச்சியோடு இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு சகோதரத்துவத்தை, மிகப்பெரிய ஒரு நேசத்தை, ஒரு சகோதரத்துவம் இந்தியாவிலே நிலவ வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த நிகழ்வு நடக்கிறது. அதே போல் இன்றைய தினத்திலே முஸ்லிம்கள் உலகம் முழுவதும் இன்றைக்கு பல்வேறு சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். குறிப்பாக காசாவிலே பலஸ்தீனில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய சம்பவங்கள் அந்த மக்கள் இன்றைக்கு ஒருவேளை உணவுக்காக தங்கள் உணவு தட்டுகளை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அலைவலைகின்ற சில சூழலை பார்க்கின்றோம். அந்த காசுக்கு செல்ல வேண்டிய உணவுகளை இஸ்ரேல் இன்றைக்கு தடுத்து அந்த மக்கள் அல்லல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவும் அதற்கு உடந்தையாக இருக்கின்றது. 7,000க்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் காசாவிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் தொடர்ந்து அங்கே தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களிலேயும் முஸ்லிம்களையும், முஸ்லிம்களுடைய வீடுகளையும், முஸ்லிம்களுடைய சொத்துக்களையும், அவருடைய தொழில் ஸ்தாபனங்களையும் இன்றைக்கு அடித்து ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம். புதிதாக இந்த அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்த சட்டம் என்ற பெயரில், அந்த திருத்த சட்டம் என்ற பெயரில் முஸ்லிம்களுடைய சொத்துக்களையும், வழிபாட்டு தலங்களையும், கபர்ஸ்தான் இடங்களையும் இடங்களைக்கூடிய ஒரு சூழ்ச்சி இன்றைக்கு மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்ச்சியை முறியடிக்கும் வண்ணமாக தமிழ்நாட்டு மதுரையில மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வருகின்ற ஜூலை 6ஆம் தேதி என்று வக்ஃப் சட்டத்தை கண்டித்தும் அதே நேரத்தில் முஸ்லிம்களுக்கு நாடாளுமன்ற வரைக்கும் வழங்க வேண்டும் என்ற 2 முக்கிய மைய கோரிக்கையை வைத்து ஜூலை 6 என்று ஒரு மிகப்பெரிய ஒரு இருக்கின்றது. அந்த மாநாட்டில் இந்த கருத்துக்களை வைத்து கணக்கான மக்கள் அங்கே குழும இருக்கின்றார் என்பதை இந்த நேரத்தில் தகவலாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி.